இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 போன்ற முன்னோடி திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறது. நறுவி மருத்துவமனையால் தொடங்கப்படுகின்ற இந்த முயற்சி நாளை மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியாக மாறட்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பேசியவர்கள் என்னுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட் பற்றியெல்லாம் கேட்டார்கள். நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஒன்றுமே இல்லை, என்றைக்குமே மக்கள் பணியில் ஈடுபட்டுட்டே இருப்போம். எங்களுக்கு ஃபிட்னஸ் சீக்ரெட் யாருன்னா எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான். என்றைக்குமே மக்கள் பணி, மக்கள் பணி, மக்கள் பணி, அதுதான் எங்களுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட். மாவட்டங்களுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சி இங்கு சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விளையாட்டு பற்றின ஒரு புரிதல் மக்கள் கிட்ட அதிகரிச்சிருக்கு. அதை பார்க்கும் பொழுது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. பெற்றோர்களோட இந்த புரிதலுக்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய செயல்பாடு. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்க வந்திருக்கேன். இதுல 33 பொருட்கள் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் ஐயா கையால ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்கியிருக்கோம். அதுல எங்களுக்கு ஃபுட்பால், கிரிக்கெட், பேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவருக்கு நாங்கள் வாங்கின ஒரு ஸ்போர்ட்ஸ் இண்டிவிஜுவல் பிரைஸுமே லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்க ஊர்ல திறமை இருந்தும் விளையாட முடியாம ஏழ்மையில நிறைய பேர் இருக்காங்க. இதை கொடுத்து விளையாடுறதுக்கு உதவி செஞ்ச உதயநிதி ஐயாவுக்கு நன்றி. விளையாட்டின் தலைநகரா இன்னைக்கு தமிழ்நாடு உருவாகிட்டு இருக்கு. வேலூர் மாவட்டத்தில் ஏராளமான வீராங்கனைகள் உருவாகி இருக்காங்க. சமீபத்தில் நடந்த பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ல பாரா பேட்மிண்டன் போட்டியில SH6 பிரிவில் நாட்டிற்காக பதக்கம் வாங்கி தந்த தங்கை நித்யஸ்ரீ சுமதி சிவன் அவர்களை தந்த மண் இந்த வேலூர் மண். அதே போல வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிய கைப்பந்து வீரர் தம்பி யாசின் இங்கே வருகை இருந்திருக்கின்றார். நான் லக்னோல ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருந்தப்ப மற்ற அத்லீட்ஸோட அந்த ஸ்டேட்டோட சப்போர்ட் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டு வீராங்கனைகளை பார்த்து பொறாமப்பட்டிருக்காங்க நிறையா விதத்தில். அண்ணா வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ், CDS ஸ்கீம்ஸ், MIMS ஸ்கீம், எலைட் ஸ்கீம், அப்படி நிறைய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வருங்கால ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு நிறையா தராருன்னா அதை ரொம்ப நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நித்யஸ்ரீ, யாசின் இருவருக்கும் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே மகளிர் சுய உதவி கடன்களை பெற்றுள்ள மகளிருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடன் தொகையாக பார்க்கவில்லை, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை பார்க்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை நம்முடைய கழகம் தான் முதல்ல தமிழ்நாட்டிலே ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பணிகளை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி வெற்றி பெற்று முதல் இடத்துல கழகம் தான் வரணும். சார்பு அணிங்க பார்த்தீங்கன்னா கழக அமைப்பில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றுவதற்கான ப்ராக்டிஸ் கிரவுண்ட், பயிற்சி களம் தான் இந்த சார்பு அணி. அதனால் சார்பு அணிகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு வாக்காளரையும் குறைந்தது ஒரு 3 முறை அல்லது 4 முறையாவது நேரடியாக சந்தித்து பேசுங்க. 2026 நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேலே கழக அணி வெல்லும். அதற்கு சார்பு அணிகளுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்க வேண்டும். கழகம் உங்களை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் நிரூபித்து காட்டணும். அரசியல் பணிகள்
ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கிற அமைப்புடைய சமக்கிரமாக திட்டத்தில் இன்னைக்கு புதுசாக 4 கிளாஸ் ரூம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை சந்திக்கும் மகிழ்ச்சி. நீங்கள் நல்லா படிக்கிற நேரத்தில் அதே நேரத்தில் விளையாடுங்க. நான் உள்ளே போய் பார்த்தேன், நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் இங்கேருந்து ஹாக்கி வாலிபால் டீம்லாம் நிறைய விளையாண்டுருக்கீங்க, நிறைய சாதனை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தொடர்ந்து படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம், அதே அளவுக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸும் மிக மிக முக்கியம்னு கூறிக்கொண்டு சிறப்பான வரவேற்பு அளித்து உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாய். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நேற்று நம்முடைய சமூக நீதி போராளி அம்பேத்கருடைய நினைவு நாள். இன்றைக்கு நீங்க கழகத்தில் இணைஞ்சிருக்கீங்கன்னா நம்ம எப்பவுமே அம்பேத்கருடைய கொள்கைகளை தாங்கி பிடிப்போம், சமூக நீதியை காப்போம்.